श्रीशैले दयापात्रं दीपत्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामाधरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुणमद्भयाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां भक्तामृतं विश्वजानूनमोधनं सर्वार्थं श्रीषडगोपवाग्भयं सकस्ससागोपनिषत्समागमं नमाम्यहं திராவிடவேதசாகரம். திருவழுதினாடென்றும் தென்குருகூர் என்றும் மறுவினியவன் பொருணல் என்றும் அருமறைகளந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து ஏத்த வருங்கீர்த்தி ராமானுஜ முனிதன் வாய்த்த மலர்பாதம் வணங்குகின்றேன். ஆய்த்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பெறாத உள்ளம் பெற. எம்பெருமான் திருவருளாலே ஆச்சாரியன் அனுக்கிரகத்தாலே கடந்த பல தினங்களாக நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழியை நாம் அனுபவித்து வருகிறோம். இன்றைய தினம் நாம் காண இருப்பது 2ஆம் பத்து 8ஆம் பதிகம் 4ஆம் பாசுரம். புலனைந்து மேயும் பொறியைந்து நீங்கி நலமந்தமில்லதோர் நாடு புகுவீர் அலமந்து வீய அசுரரைச் சற்றான் பலமுந்து சீரில் வடிவினோவாதே. புலன் 5 மேயும் பொறி 5 நீங்கி நலம் அந்தம் இல்லது ஒரு நாடு புகுவீர் அலமந்து வீய அசுரரைச் செற்றான் பலம் முந்து சீரில் படிமின் ஓவாதே. தங்களுடைய புலன்களுக்கு புலப்படும் விஷயங்கள் 5லும் பொருந்தும்படியாக பொறிபோன்று அகப்படுத்தவல்ல 5 இந்திரியங்களினுடைய பிடிகளிலிருந்து அகன்று எல்லையற்ற ஆனந்தம் கொண்டதும் தனித்தன்மையுடன் கூடியதுமாகிய பரமபதத்திற்கு செல்லக்கூடியவர்களே. பரமபதம் நோக்கி ஏதாவது வீடு பெற வேண்டும் என்று எப்பொழுதும் எண்ணிக்கொண்டிருப்பவர்களே, நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆழ்வார் இந்த பாசுரத்திலே அருளிச் செய்துள்ளார். அசுரர்களை அவர்களுடைய மனம் சுழன்று அழியும்படியாக வீழ்த்தியவருடைய பலம் தொடர்பாக உள்ள பலவிதமான குணங்களில் மூழ்கியபடி இருப்பீர்களாக. அதாவது அசுரர்களை வதைத்த எம்பெருமான் சர்வேஸ்வரனுடைய குணங்களிலே எப்பொழுதும் மூழ்கியபடி இருப்பீர்களாக. இவ்வாறு இருந்தீர்கள் என்றால் பேரானந்தம் கொள்ளக்கூடியதான தனித்தன்மையுடன் கூடியதான பரமபதம் செல்ல ஏதுவாகும். ஆகவே எம்பெருமானுடைய குணாதிசயங்களிலே திருக்கல்யாண குணங்களிலே ஆழ்ந்து மூழ்கியபடி அவனை தொழுதபடி இருப்பீர்களாக என்று நம்போன்ற சேதனர்களுக்கு அறிவுறுத்துகிறார். கடந்த பாசுரத்திலே அவனுடைய ஈஸ்வரத்தன்மை என்பது எவ்விதமான அசைவும் இன்றி உறுதியுடன் உள்ளது என்றார். இந்த பாசுரத்தில் இனி அவனல்லாமல் அடையக்கூடிய நன்மை எதுவும் இல்லை, அதனால் அவனை விரைவாக அடைவதற்கு முயல்வீராக என்கின்றார். புலனைந்து மேயும் பொறியைந்து நீங்கி நலமந்தமில்லதோர் நாடு புகுவீர். சுவை, ஒளி, ஊறு, ஓசை மற்றும் நாற்றம் முதலானவற்றிலே ஆழ்ந்த ஈடுபாட்டினை உண்டாக்க வல்லதாக 5 பொறிகள் உள்ளன. அவையாவை நாக்கு,
கண், மெய், காது மற்றும் மூக்கு ஆகியவை. இப்படிப்பட்ட பொறிகளுக்கு வசப்பட்டு நிற்பதை தவிர்த்து, யாராக இருந்தாலும் இந்த 5 பொறிகளுக்கும் வசப்பட்டே நிற்போம். ஏதாவது ஒரு சுவையான ஒரு பதார்த்தத்தை கண்டால் அதை உண்ண வேண்டும் என்ற எண்ணம் நாவிலே எச்சில் ஊறுகிறது என்று கூறுவார்கள். மிக அழகாக பிரகாசமாக ஒரு பொருள் வெளியே இந்த லோகங்களிலே தென்படுகிறது என்றால் அதை காண வேண்டும் என்று கண்கள் துடிக்கின்றன. ஆக இப்படிப்பட்ட அந்த பொறிகளில் சிக்காமல் இப்படிப்பட்ட பொறிகளுக்கு வசப்பட்டு நிற்பதை தவிர்த்து தன்மைக்கு முடிவில்லாத பரமபதம் சென்று ஆனந்தத்தை அனுபவிப்பீர்களாக என்கின்றார். அவ்வாறு பரமபதத்தை சென்று ஆனந்தத்தை அனுபவிக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் எண்ணம் உண்டு, ஆசை உண்டு. ஆனால் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை பின்வரும் வரிகளிலே ஆழ்வார் நமக்கு அறிவுறுத்துகின்றார். அலமந்து வீய அசுரரை சற்றான் பலம் முந்து சீரில் படிமின் ஓவாதே. புகுவீர் இங்கே நலம் வந்தமில்லதோர் நாடு புகுவீர். இந்த பேற்றை அடைவதற்கு தகுதி ஏதேனும் உண்டோ என்றால் ஏற்றுக்கொள்ளுதல் மட்டுமே பொதுவானது என்கின்றார். அப்படி பரமபதம் என்று ஒன்று உள்ளது, அதற்கு நாங்கள் செல்ல விரும்புகிறோம் என்றாலும் அதனை தடுக்க பல விரோதிகள் நம்மிடம் உள்ளதால் விருப்பம் மட்டும் கொண்டு எந்த பயனும் இல்லை என்று சிலர் கேட்கலாம். அதற்கும் விடையருளிச் செய்கின்றார். அலமந்து வீய அசுரரிச் செற்றான் பலமுந்து சீரில் படிமின். அப்படிப்பட்ட விரோதிகளை, அதாவது பரமபதம் செல்வென்று நினைப்பவர்களுக்கு உள்ள விரோதிகளை அழிப்பது நம்முடைய செயலோ என்கின்றார். அதாவது தடுமாறி நின்று அழிந்து போகும்படியாக அசுரர் கூட்டத்தினை அழியும்படி செய்தானே அவனே நாம் பரமபதம் செல்வதற்கு தடையாக உள்ள விரோதிகளை அழிப்பான். ஆகவே அழிக்க மாட்டானோ என்று ஆழ்வார் இங்கே கூறுவதன் காரணமாக எம்பெருமான் நமக்கு வழிகாட்டுவான் என்பதாக தெரிகிறது. இப்படிப்பட்ட எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களிலே ஈடுபாடு உடையவர்களாக இருப்பீர்களாக. அவ்வாறு இருந்தீர்கள் என்றால் பரமபதம் உமக்கு கிட்டும். மனம் மாறாமல் உறுதியாக அவனுடைய திருவடிகளை அண்டி நிற்பீர்களாக என்பதாக இப்பாசல் விளக்கம் அமைகின்றது. இத்தோடு எங்கள் காலை நிறைவு செய்கின்றோம். எம்பெருமான் திருவடிகளே சரணம். நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். எம்பார் திருவடிகளே சரணம்.